நமக்கும் அல்லாஹ் நசீபாக்கித்த கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விளையாட்டிற்கு கூட ஆயுதங்களை உங்களுடைய சகோதரர்களுக்கு முன்னால் சைக்கினை கூட காட்டாதீர்கள் என்று இந்த ஹதீஸின் வழியாக சொல்லிவிட்டு, அதன் மூலியமாக ஒரு விளையாட்டுத்தனமாகவோ அல்லது வேண்டுமென்றோ அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக வேண்டியோ ஆயுதங்களை தன்னுடைய சகோதரனுக்கு முன்னால் சைக்கினை காட்டக்கூடிய அவனுக்கு இரண்டு விதமான பேராபத்துக்கள் இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தர்றாங்க. அது என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஹஸ்ரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃபில் 7072வது செய்தியாகவும் முஸ்லிம் ஷரீஃபில் 2617வது ஹதீஸாகவும் பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லா யுஷிர் அஹதுக்கும் இலா அஹீஹி பிஸ்ஸிலாஹி, உங்களில் ஒருவர் தனது முஸ்லிமான சகோதரரை நோக்கி ஆயுதத்தால், விளையாட்டாக இருந்தாலும் சரி, அது வேண்டுமென்று இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஆயுதத்தால் நீங்கள் சுட்டி காட்ட வேண்டாம் என்று சொன்னார்கள். அரபியிலே இஷாரா அப்படிங்கிறது சைக்கினைக்கு சொல்லுவாங்க. பேச்சுவார்த்தை என்பது அதில் இருக்காது. செயல்பாட்டின் மூலியமாக சைக்கினை காட்டுவது. ஒரு தூரத்தில் இருக்காரு, அவர் தூரத்தில் இருந்து நம்மளை தேடிட்டு இருக்கும் பொழுது நம்ம கையை காட்டி இப்படி சைக்கினை காட்டுவோமா இல்லையா, நான் இங்கே இருக்கேன் இங்கே வாங்க அப்படிங்கிற அந்த பொருள். அப்போ இது மாதிரி அந்த இஷாரா சைக்கினை காட்டுதல் என்பதற்கு அரபியில் இஷாரா என்பதாக சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆயுதங்கள் அது எந்த ஆயுதமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், பிறருக்கு இடையூறு தரக்கூடிய எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆயுதம் என்பது கத்தி, அருவா, கன்னு, துப்பாக்கி இது போன்ற இதுகள் மட்டுமல்ல. கல்லாக இருந்தாலும் அது ஆயுதம்தான், சாட்டையாக இருந்தாலும் அது ஆயுதம்தான். ஆக மொத்தம் பிறருக்கு அதன் மூலியமாக இடையூறு தரக்கூடிய பொருளாக இருக்கும், அதன் மூலியமாக உயிரே போகக்கூடிய அபாயம் ஏற்படும். இது போன்ற பொருட்களை வைத்து சைக்கினை காட்டினால் ஃபைன்னஹு லா யத்ரி லஅல்ல ஷைத்தான யன்ஸிஉ ஃபீ யதிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி செய்வதன் மூலியமாக இரண்டு பேராபத்துக்கள் இருக்குன்னு சொன்னா இல்லையா. அதில் முதல் ஒன்று என்ன தெரியுமா, இது போன்ற வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஒருத்தன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். அவன் தான் யாரு? இபிலீஸ், ஷைத்தான். இது போன்ற சந்தர்ப்பத்தை அவன் எதிர்பார்க்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஷைத்தான் என்ன செய்கின்றான் என்றால், அவனது கையை தூண்டிவிட்டு, அதாவது ஆயுதம் தவறுதலாக செயல்படுவதற்குண்டான வேலைகளை பார்த்துடுறான். கை தவறி கீழே விழுகிறது அல்லது ஏதாவது ஒன்று அவன் கையை விட்டும் தவற வைத்து அவனுடைய எதிராளியினுடைய உடலிலே படும் அளவிற்குண்டான வேலையை செய்கின்றான். லா எதிரி, அதை அவன் அறிய மாட்டான். யாரு? அந்த இஷாரா காட்டக்கூடியவன், சுட்டி காட்டக்கூடியவன், சைக்கினை காட்டக்கூடியவன் அறிய மாட்டான். அல்ல ஷைத்தான யன்ஸிஉ ஃபீ யதிஹி, ஷைத்தான் தன்னுடைய கையிலிருந்து அந்த ஆயுதத்தை கலட்டி அவனுக்கு இடையூறு கொடுப்பதை அவன் அறிய மாட்டான். தெரியாம அப்படின்ட்டு நம்ம சொல்றதை விட அந்த தெரியாம செய்வதற்கு முண்டான அந்த செயல்பாடுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. சும்மாதான் கத்தியை வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, சும்மாதான் அருவாமனையை வச்சுக்கிட்டு இருந்தேன், சும்மாதான் வாழை வச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த சும்மான்னு சொல்றதுக்கு முன்னாடி அதை செய்யாமல் இருப்பது சிறந்தது என்கின்றது நம் மார்க்கம். அதைத்தான் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான வழிகாட்டுதலை ஆயுதத்தின் மூலியமாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஆயுதம் விஷயத்துல, பிறருக்கு இடையூறு தரக்கூடிய விஷயத்துல எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. முஸ்லிமுக்கு டெஃபினிஷன் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சலிமல் முஸ்லிமூன மில்லிசானிஹி வயதிஹி, கரத்தாலும் நாவாலும் பிறருக்கு நோவினை
கொடுக்காதவன் தான் சிறந்த முஸ்லீம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நாவாலும் நோவினை தந்துவிடக்கூடாது, கரத்தாலும் நோவினை இருந்துவிடக்கூடாது, அந்த கரத்தின் மூலியமாக பொருட்களை எடுத்தும் நோவினை இருந்துவிடக்கூடாது என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தொலைநோக்கு சிந்தனையோடு நமக்கு பல்வேறு ஒழுக்கவியல் பாடங்களை கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், நீங்கள் கடைவீதிக்கு சென்று உங்களுடைய வீடுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வரும் பொழுது கூட அதை தெருவழிய பிறர் பார்க்கும் அளவிற்கு உங்களுடைய ஆயுதங்களை கொண்டு வராதீங்கன்றாங்க. உதாரணத்துக்கு காய்கறி வெட்டுறதுக்கு கத்தி வாங்கிட்டு வருவோம், அந்த கத்தியை நீங்கள் மறைச்சு கொண்டு வாங்கங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீன் வெட்டுறதுக்கு அருவாமனை வாங்கிட்டு வருவோம், அந்த அருவாமனையை நீங்கள் மறைச்சு கொண்டு வாங்கங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கூட தெருவழிய பிறர் பார்க்கும் அளவிற்கு நீங்கள் அதை கொண்டு வராதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸில் நமக்கு சொல்லுவாங்க. இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு ஹதீஸு, மலக்குமார்களுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஹதீஸு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, எவர் ஒருவர் இரும்பால் செய்யப்பட்ட ஆயுதம், அது இரும்பா இருக்கலாம், சுத்தியலா இருக்கலாம், கத்தியா இருக்கலாம், இரும்பால் செய்யப்பட்ட ஆயுதத்தை கொண்டு தன்னுடைய சகோதரனுக்கு எவர் அதை வைத்து மிரட்டுவாரோ, சுட்டி காட்டுவாரோ, சைக்கினை செய்வாரோ, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபைன்னல் மலாயிகத தலஅனுஹு ஹத்தா யன்ஸிஅ, மலக்குமார்களை அவனை சபித்து கொண்டே இருக்கின்றார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? அவன் கையில இருந்த அந்த இரும்பை கீழே வைக்கிற வரைக்கும்டாங்க. அந்த இரும்பு இருக்கல்லவா, அந்த இரும்பை அவன் கையில வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதெல்லாம் மலக்குமார்களை அவனை சபிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு ஹதீஸ் நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப இரண்டு பேராபத்துக்கள்ல ஒன்று, ஷைத்தான் அவன் வேலையை சரியா செஞ்சிருவான். இந்த மாதிரி செயல்பாடுகளில் எப்படி அந்த ஆயுதத்தை கலட்ட வச்சு, சண்டை போட வச்சு, அவனை குத்த வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடுவான். இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபயகஅ ஃபீ ஹுஃப்ரத்தின் மினன் நார். இன்னொரு பேராபத்து என்னவென்றால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துவிட்டு அவன் இறந்து விட்டால், அந்த நிகழ்வு நடந்து அவன் இறந்து விட்டால் நரக படுகொலியிலே தள்ளக்கூடிய வேலையை ஷைத்தான் செஞ்சிடறான். அந்த கத்தியை வச்சு, அந்த ஆயுதத்தை வச்சு மிரட்டினவன், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னா அதன் காரணமாக அவன் நரக குழியில் விழுவதற்கு நேரிடலாம், அவனை கொண்டு போய் அதிலே தள்ளி விடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு விஷயத்தை இங்கே முன்வைத்து இதில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை நமக்கு சொல்லித்தர்றாங்க. கண்ணியமான பெருமக்களே, இந்த ஹதீஸிலிருந்து பல தகவல்களில் ஒன்று, மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், பாவங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நமக்கு அதிகமாக அமைத்து கொடுக்கக்கூடிய வேலையை ஷைத்தான் செய்கிறான். இது ஒன்று. அந்த நேரத்தில் நாம் ரொம்ப கவனத்தோடு அதை கையாள வேண்டும், அதிலிருந்து நாம் தவிர்ந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவதாக, வீடுகளிலே நாம் பயன்படுத்தக்கூடிய கத்தியாக இருக்கட்டும், வெங்காயம் வெட்ட, வெள்ளைப்பூடு உரிக்க, தக்காளி வெட்ட, இது போன்ற கத்திகளை அந்த நேரத்துக்கு பயன்படுத்திவிட்டு யாருடைய கண் பார்வைக்கும் தெரியாத அமைப்பில், குழந்தைகளுடைய கைக்கு எட்டும் அளவில் அதை நீங்கள் வைக்காதீங்க அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் சொல்லுது. நிறைய வீடுகளில் அந்த சமையலறைக்கு கீழேயே அதை வச்சிடுறாங்க. சமையலறைக்கு கீழே உள்ள பகுதியிலேயே அருவா இருக்கும், அருவாமனை இருக்கும், கத்தி இருக்கும், அது இருக்குது, இது இருக்குது. அந்த அமைப்பில் வைக்கக்கூடாது என்பதை இந்த ஹதீஸினுடைய ஒழுக்கம் நமக்கு சொல்லித்தருது. உயரமான பகுதியில், அது ஒரு பாதுகாப்பான பகுதியில் அது இருக்கணும். அந்த நேரத்தில் ஒரு தேங்காய் உடைக்கணுமா, ஒரு மீன் வெட்டணுமா, ஒரு காய்கறி வெட்டணுமா, ஒரு பழங்கள் வெட்டணுமா, அந்த நேரங்கள் அதை எடுத்து விட்டு சுத்தம் செய்து விட்டு அதே இடத்துல வைத்து விட வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸிலிருந்து நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக, விளையாட்டாகவோ நகைச்சுவைக்காகவோ கோபமாகவோ அல்லது உண்மைக்காகவோ எந்த காரணத்திற்காக வேண்டியும் மற்ற நபர்களை நோக்கி ஆயுதங்களை நீட்டவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஷைத்தான் நம்மை தூண்டும் விஷயத்தில் ரொம்ப மும்புறமாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஷைத்தானுடைய தூண்டுதல் நிகழும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானுடைய தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற அந்த பாதுகாப்பு துவாவையும் நாம்
ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமான பெருமக்களே, இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பாடம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய உயிர் என்பது இஸ்லாத்தில் மிக கண்ணியமாக பார்க்கப்படுது. அந்த உயிருக்கு அங்கம் விளைவிக்கும் வகையில், தீங்கு விளைவிக்கும் வகையில் எந்த காரியத்தையும் செய்துவிடக்கூடாது. அடுத்ததாக, விளையாட்டாக கூட, உண்மை விளையாட்டு எதற்காகவும் ஆயுதத்தை நம்ம எடுக்கவே கூடாது. மூன்றாவது, இந்த ஹதீஸிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம், தீமைக்கு வழிகாட்டக்கூடிய எந்த ஒரு செயலையும் நாம் செய்யக்கூடாது. பாவம் செய்வதற்கு, தீமை செய்வதற்குண்டான வழிகளை வழிகாட்டக்கூடிய எந்த செயல்பாட்டிலையும் நாம் ஈடுபடக்கூடாது என்பதையும், ஷைத்தானுடைய தூண்டுதலிலிருந்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும், ஒரு முஸ்லிமுக்கு அச்சுறுத்தல் எப்பொழுதும் நாவாலும் கரத்தாலும் ஆயுதத்தாலும் கொடுத்து விடக்கூடாது என்பதையும், இது போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ் மூலியமாக நமக்கு அழகான வழிகாட்டுதலை தந்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். எந்தெந்த விஷயங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு பேசியிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடாத சப்ஜெக்டே கிடையாது. அவ்வளவு விஷயங்களையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தட்டுமுட்டு சாமானாக இருக்கட்டும், அதிலேயும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக இருக்கட்டும், அதிலேயும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன்னத பாடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தர்றாங்க. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த ஒழுக்கங்களெல்லாம் நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்ததோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்களோ, அதை முழுமையாக பேணி நடக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்தும் சேட்டையிலிருந்தும் அல்லாஹ் நம் எல்லோரையும், நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தவா